ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து பல நாட்களாக கேட்டு வருகிறோம். ஆண்டவர் ஒரு எழுப்புதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். எழுப்புதல் அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் அவருடைய சித்தப்படி தம்முடைய ஆவியை ஊற்றிக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் வரும் நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தேவனுடைய ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அவர் ஆவியின் மழையாக, ஆசீர்வாத மழையாக, ஒரு ஊற்றாக வருவார். எல்லா குடும்பங்களையும் உயிர்ப்பிப்பார். தனிப்பட்ட நபர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவரை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற காலம் ஆண்டவருடைய வருகையின் காலம். இந்த காலங்களிலே பாவங்களும் அதிகமாக வரும், அதிகமாக நியாய தீர்ப்புகளை காண முடியும். தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. அவ்வளவு தூரமாக உலகத்தில் மனிதர்கள் இந்த பாவங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையான தெய்வம் யார் என்பதை அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினது மூலமாக, அந்த சிருஷ்டிகள் மூலமாக தெய்வத்தினுடைய வல்லமை, தெய்வம் ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்டிருந்தும் அந்த தேவனை அறியாமலும், அவரை அறிந்தும் தேவனை துதிக்காமலும், அவரை மகிமைப்படுத்தாமலும் உணர்வில்லாத ஒரு இருதயம், இருளடைந்த ஒரு இருதயம் இருக்குமானால் அங்கேதான் பாவங்கள் அதிகமாய் வருகிறது. கேடான சிந்தைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுகிறார். இச்சை ரோகங்கள் மனிதர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இந்த பயங்கரமான அருவருப்பான இந்த நோய் தொற்று, கொரோனா வைரஸ் போன்ற தொற்று எவ்வளவு மோசமாய் இந்த உலகத்துக்குள்ளே பரவி மக்களை கெடுக்கிறதோ, அதைவிட மோசமாக இச்சை ரோகங்கள் மனிதர்களுக்குள்ளே பரவி வருகிறது. குடும்பங்களை அழித்திருக்கிறது. குடும்பங்கள் சீர்கெட்டு போகிறது. சபை பலவிதத்திலே சீர்கெட்டு போயிருக்கிறது. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்குள்ளே விவாகரத்து நடப்பது போல கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் விவாகரத்துக்கள் அதிகமாய் நடக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் தம்முடைய பலத்த கிரியை வெளிப்படுத்தி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தால் ஒழிய, தேசங்கள் மனம் திரும்பினால் ஒழிய வேறு வழியே இல்லை. இந்த நாட்களில் தேசங்கள் மனம் திரும்பட்டும், கிராமங்கள் மனம் திரும்பட்டும், பட்டணங்கள் மனம் திரும்பட்டும், சபைகள், சபையின் ஊழியர்கள் மனம் திரும்பட்டும். ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. தீர்க்க தரிசன ஆவியுடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் ஆவி, துதி நமக்குள் உருவாக வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் எழுப்புதலை குறித்து கற்று வருகிறோம். ஒரு உண்மையான ஆராதனை தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். உண்மையான ஆராதனை இந்த நாட்களிலே தேவை. இன்றைக்கு வேதத்தை நாம் படிக்கும்போது எப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார், விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஏன்? தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆராதனைகள் பேரளவுக்கு இருக்கிறது. பாடகர் குழுவினர் இருக்கிறார்கள், இசை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பாடல்களை பிராக்டிஸ் பண்ணுகிறதில் தான் அதிக நேரம் செலவழிப்பார்கள். அவருடைய திறமைகளை காண்பிப்பதில் அதிக நேரத்தை செலவழிப்பார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட இருந்து தங்களை ஆயத்தப்படுத்தி அந்த அபிஷேகத்தோடு இந்த மகா பெரிய பரிசுத்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவை, எவ்வளவு ஆவல் தேவை, எவ்வளவு உண்மை தேவை, எவ்வளவு ஆவியோடு கூட இருக்க வேண்டும், அவைகளை இந்த நாட்களில் கவனிப்பதில்லை. ஆண்டவர் இந்த நாட்களில் சபைகளில் ஒரு வித்தியாசத்தை தருவாராக. சபை ஆவியோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்றைக்கு அநேக தொழுகை, அநேக ஆராதனைகள் வெறும் மாம்சத்தோடு முடிவடைந்து போகிறது. வெறும் சரீர அளவோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். சத்தம் உயர்த்துவது, கைகளை தட்டுவது, நடனம் ஆடுவது, வாத்திய கருவிகளை இசைப்பது, இவைகளெல்லாம் வெளிப்படையான பிரகாரத்தில் உள்ள அனுபவங்கள். ஆனால் மனிதன் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு தன் ஆவி மாற்றப்பட்டதாக மாற வேண்டும். ஆவி என்று சொல்லும்போது மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. மிருகமும் மனுஷர்களும் மண்ணிலிருந்து தான் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம், தேவன் மனிதனை படைத்த போது தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிருகங்களை படைக்கும்போது ஆண்டவர் அதை செய்யவில்லை. அப்படியானால் மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே தெய்வத்தோடு தொடர்பு கொள்ளும் ஒரு ஆசையை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே வந்து அவனை ஏவத் துவக்கிற அளவுக்கு அவனுடைய ஆவியை ஆண்டவர் பிடிக்க விரும்புகிறார். அந்த ஆவியை மனிதன் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆராதனைக்கு வருவதற்கு சரீரத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். அழகான ட்ரெஸ் போட வேண்டும், அழகாயிருக்க வேண்டும், பலவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த ஆயத்தத்தை விட உன் ஆவியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வரும்போது தான் ஒரு உண்மை உள்ள ஒரு ஆராதனையை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் அசைவாட முடியும். அதற்கு அதிக ஜெபம் தேவை. ஆவியானவரோடு கூட அசைவாடுகிற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் தருவாராக. பரலோகத்திலே நீங்கள் பார்க்கும்போது மிகாவேல் தேவதூதனை பற்றி பார்க்கும்போது அவன் யுத்தம் பண்ணுகிற ஒரு தூதனாயிருக்கிறான். யுத்தத்தின் துறையை அவன் பரலோகத்தில் எடுத்து, அவனுக்கு கீழே தூதர்கள் இருக்கிறார்கள். கேப்ரியேல் கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பான காரியங்களிலே பரலோகத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை கொடுப்பதற்கு அவன் இறங்கி வருகிறான். லூசிபர் ஒரு கேருபீன், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக அவனுடைய
சரீரமெல்லாம் பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலே, இசை கருவிகளினாலே பொருத்தப்பட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். அவன் ஆராதனைக்கு உரிய ஒரு தூதனாக இருந்திருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆராதனையின் மகிமையை கண்டவன், அந்த ஆராதனை நடத்துகிற ஒருவனாக இருந்தான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேலவாத்தியங்கள் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவன் இசைக்கருவிகள் உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உரிய ஒரு நல்ல அனுபவம் உடையவனாக இருந்தான். ஆனால் அவன் அந்த ஆராதனையை விரும்பி தனக்கு அந்த ஆராதனை வேண்டும், தான் தேவனுக்கு மேலே இருக்க வேண்டும் என்று எண்ணின போது அவன் கீழே தள்ளப்பட்டான். இப்பொழுது அந்த இடம் வெற்றிடமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்து, மனிதர்கள் எல்லாரும் தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்ததான் ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை துதிப்பதற்கு இன்றைக்கு உற்சாகப்பட வேண்டும். ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் அந்த சபையிலே நல்ல செய்தி இருக்க வேண்டுமானால், அந்த செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியர் தீர்க்க தரிசனத்தோடு அந்த செய்தியை கொடுக்க வேண்டுமானால், அதற்கு முந்தி ஜனங்கள் எல்லாரும், ஆராதனை நடத்துகிறவர்கள் தேவ ஜனங்களை அந்த ஆராதனையின் மூலமாக தேவனோடு கூட இணைக்க வேண்டும். அந்த ஆராதனை மூலமாக எல்லா மனிதர்களையும் ஒருமனப்படுத்தி இணைக்க வேண்டும். ஆராதனையில் அப்படி எல்லாரும் ஒன்றாக ஒரு மனதோடு இணைந்து தேவனோடு கூட இணைக்கப்பட்டு அந்த ஆராதனை நடக்கும்போது, அதற்கு பின்பு வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது, அங்கே தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படும். தேவ வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்கு மிகவும் எளிதாக ஆவியானவர் கிரியை செய்கிறதை காண முடியும். சில இடங்களில், சில நேரங்களில் சிலர் ஆராதனைகளை நடத்தும்போது இருக்கிற ஆட்களையும் அங்கு வந்திருக்கிற மக்களுடைய ஆவியையும் அவர்கள் அணைத்து போடத்தக்கதாகவும், தேவனுடைய செய்தி கொடுக்கிறவர்கள் உற்சாகமாய் கொடுக்க முடியாதபடி அணைந்து போயிருக்கிற ஒரு செத்த ஆராதனைகளை இந்த நாட்களை பார்க்கிறோம். உண்மையான ஆராதனை வித்தியாசமானது. அது எல்லா மக்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். ஒரு எழுப்புதலை காண முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆராதனைகளை செய்கிறவர்கள் தேவை. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்ற கர்த்தருடைய தாசனை ஆண்டவர் எழுப்புதலிலே பயன்படுத்தினார். அவர் செய்தி கொடுப்பதற்கு முன்பாக ஜான் சார்ல்ஸ் வெஸ்லி இவர்கள் அருமையான பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். அப்படி அவர்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்போது தேவனுடைய வல்லமை இறங்கும். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அவர்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். டிஎல் மூடி அவர்கள் காலத்திலே டிஎல் மூடி அவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் போது அதற்கு முன்னால் சாங்கி என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் அருமையான பாடல்களை பாடி ஜனங்களை ஆயத்தப்படுத்துவாராம். அதற்கு பின்பு மோடி பிரசங்கிக்கும்போது ஏராளமான ஆத்துமாக்கள் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார்கள். இவான் ராபர்ட்ஸ் அவருடைய காலத்திலே எழுப்புதல் வந்தது. அதை போல எழுப்புதல் இதுவரைக்கும் எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு பல நாடுகளுக்கு அந்த எழுப்புதல் பரவிற்று.
அது ஒரு பெரிய துதியின் எழுப்புதலாக இருந்தது. பல மணி நேரம் ஜனங்கள் பாடுவார்களாம், பாடிக்கொண்டே இருப்பார்களாம். பாடிக்கொண்டே இருக்க 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 பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்டு தேவாவியான ஊற்றப்பட்டு ஜனங்கள் திரளாய் ஓடி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த எழுப்புதல் பல இடங்களுக்கு பரவ ஆரம்பித்ததாம். இப்படித்தான் எழுப்புதல் காலங்களில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு முக்கிய இடம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மெய்யான ஒரு ஆராதனையை கர்த்தர் இந்த நாட்களில் தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவரீர் வானத்தை கிழித்து இறங்கி பர்வதங்கள் உருக பண்ணும் அளவும் அக்கினி ஊற்றப்படும் அளவும் தேவன் அப்படி மகிமையாக இறங்கி வர வேண்டும். கடினப்பட்ட இருதயங்கள், கடினப்பட்ட உள்ளங்களெல்லாம் இந்த நாட்களில் மாற்றப்படுவதற்கு, தேவன் இறங்கி வருவதற்கு தேவனை துதிக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அப்போஸ்தலனாகிய யோவான் சபைகளின் நிலைமையை பார்த்தபோது வாழ்க்கையில் வேதனை கொண்டவனாக அவன் இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ மேலே வா, ஏறி வா, அங்கே வந்து பாருங்க என்ன நடக்கிறது என்பதை. அங்கே அவன் ஏறி போன போதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா இடங்களிலும் மகிமையான ஆராதனை நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்போது 24 மூப்பர்கள் முகங்குப்புற விழுந்து தங்கள் கிரீடங்களை கழற்றி கீழே வைத்து கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினார்கள். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவரை தொழுது கொள்வதற்கு வேறொரு வார்த்தை இல்லை. அவர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற கேருபீன்கள் சேராபீன்கள் பரலோகத்தில் இருக்கிறது. இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், எல்லா காலத்திலும் இருந்தவர், உயிரோடு கூட இருக்கிறவர். அவருக்கு கனம், மகிமை, புகழ், ஆராதனை செலுத்தப்படும் போதுதான் பரலோகத்தை பூலோகத்தில் காண முடியும். கைகளை நல்லா உயர்த்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த தேவாதி தேவனுக்கு பரிசுத்தர் 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 அவரை பார்க்கும்போது வேறு ஒன்றும் நாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஓயாமல் அவருடைய அந்த மகா பெரிய பரிசுத்தத்தை துதித்து கொண்டே இருக்கும்போது தான் அந்த இடத்தில் தேவன் வருவார். அந்த இடத்திலே அந்த தேவனுக்கு கனமும் மகிமையும் செலுத்தப்படணும். நாம் எந்த மகிமையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் அவருக்கு
படைத்து விட வேண்டும். பரலோகத்து போனால் எனக்கு ஆண்டவர் கிரீடம் வச்சிருக்கிறார், எனக்கு வீடு வச்சிருக்கிறார், என தங்கத்தை பார்க்க போகிறேன், பொண்ணை பார்க்க போகிறேன் என்று, எனக்கு தெரிந்தவங்களெல்லாம் பார்க்க போகிறேன் என்று எண்ணாதபடி பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, உமக்கு நான் மகிமை கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். எனக்கு ஒரு மகிமையும் வேண்டாம். அங்கே போனால் அந்த மகிமையை பார்த்த உடனே நமக்கு வேறு எண்ணமே வராது. அந்த பரிசுத்தம், அவர் கொடுக்க வேண்டிய மகிமை, கனம், இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் அப்படி அவரை தொழுது கொள்ளுகிறது. 6 செட்டைகள் அவர்களுக்கு இருந்தாலும் 2 செட்டைகளை வைத்து அடித்து பறக்கிறதை தவிர மற்றதெல்லாம் முகத்தை மூடிக்கொள்வதற்கும் தங்கள் கால்களை மூடிக்கொள்வதற்கும் தங்களை வெளிப்படுத்தாமல் அவரையே வெளிப்படுத்தி மகிமைப்படுத்துகிற கேருபீன்களையும் சேராபீன்களையும் பரலோகத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5:12 நம்ம வாசிப்போம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். இங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆராதிக்கப்படுகிறார். இங்கே யார் அவரை ஆராதிக்கிறார்கள்? 1000-10,000 தூதர்கள் அவரை ஆராதிக்கிறார்கள். அவரை எப்படி ஆராதிக்கிறார்கள்? ஒருத்தர் தான் பாத்திரர். காரணம், சர்வலோகத்தின் மக்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாவத்தை மன்னிப்பதற்காக சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு பாடுபட்ட ஆண்டவர், அவரை தொழுது கொள்வதற்கு தூதர்கள் எல்லாரும் சகல கனத்தையும் மகிமையும் வல்லமையும் அதிகாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பலனையும் அவருக்கு கொடுத்து விழுந்து ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். தூதர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட மகிமையான ஆராதனை தான் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆராதனையில் வேறு யாருக்கும் முக்கியத்துவம் இல்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஒருவருக்கு தான், அவர் ஒருவர் தான் பாத்திரவான், மற்ற ஒருவரும் பாத்திரவான்கள் இல்லை. வாழ்க்கையில் ஒருவர் தான் பாத்திரவான் என்று அவரை தொழுது கொள்கிறார்கள். வெளிப்படுத்தல் 7:10 நாம் வாசிக்கும்போது, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். யார் ஆர்ப்பரித்தார்கள்? 9ஆம் வசனம், நான் பார்த்தபோது சகல ஜாதிகள், கோத்திரம், ஜனங்கள், பாஷைக்காரர்கள், ஒருவனு எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தைத்து தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள். யார் இவர்கள்? பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு முன்பாக இந்த மனுஷர்கள் எல்லாரும் அவரை எப்படி போற்றுகிறார்கள்? ரட்சிப்பின் மகிமை, எங்களை ரட்சித்தீரே, உலகத்தில் பாவத்திலும் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை ரட்சித்தீரே அப்பா, அந்த மகிமை உமக்குத்தான். அந்த ரட்சிப்பின் மகிமையோடு கூட அவரை ஆராதித்து குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா என்று அவரை பாடி சகல கோத்திரம், சகல மனிதர்கள், பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட சகல மனிதர்களும், எண்ணக்கூடாத ஜனக்கூட்டம் பரலோகத்தில் அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை இங்கே பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய எழுப்புதலை கொண்டு வர முடியும். அந்த உண்மையான ஆராதனையை கர்த்தர் இந்த நாட்களில் தருவாராக. வெளிப்படுத்தல் 11:15-17 வாசிக்கும்போது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்த வானத்தில் உண்டாயிற்று. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, உமது வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம்
அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது சகலமும் அவருக்கு உரிய ராஜ்யமாய் மாறிவிடுகிறது. அவர் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்து விடுகிறபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு ஆராதனை நடக்கிறதை பார்க்கிறோம். தேவாதி தேவன் இந்த உலகத்தில் இப்போ ராஜ்யங்கள், ராஜாக்கள், அதிகாரிகள், எல்லா பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் எல்லாரும் இருந்து அவங்க மகிமையை இன்றைக்கு உலகம் பாராட்டி கொண்டிருக்கு. ஒரு நாள் இந்த ராஜ்யங்களெல்லாம் அவருடைய பாதத்தில் வந்துடும். அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார், அவர் ராஜாவாக வீற்றிருப்பார். அவருக்கு மகிமை, கனம், புகழ் வரப்போகிறது. அந்த வருகை சீக்கிரம் வரப்போகிறது. அந்த காரியங்கள் சம்பவிக்க போகிறது. அதுதான் மகா பெரிய எழுப்புதல். வெளிப்படுத்தல் 15:3 நாம் வாசிக்கும்போது தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவர்கள், பரிசுத்தவான்கள் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் நித்தியமானவைகள் என்று சொல்லி அவரை மோசேயின் பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டை பாடி அவரை ஆராதிக்கிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன பாடல்? வெற்றியின் பாடல்கள், வெற்றியின் பாடல்கள். எகிப்திலே இருந்த அந்த ராஜாக்களையும் குதிரை வீரர்களையும் எல்லா விதமான ரதங்களையும் ஆழ்த்தி போட்ட ஆண்டவரை பாடி வெற்றியோடு பாடினது போல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஒரு வெற்றியின் பாடல் ஆராதனையை நாம் பார்க்கிறோம். முடிவிலே நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19:1 வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது கடைசி ஒரு ஆராதனை அங்கு பார்க்கிறோம். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டமிடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதிமானவைகள். அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியம் நீதிமானவைகள். தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கே வருகிறது? இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை 4 தடவை இந்த அதிகாரத்தில் வருது புதிய ஏற்பாட்டில். வேறு எங்கேயும் புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா பார்க்க முடியாது. இந்த 3 இடத்துல அல்லேலூயாவை பற்றி படிக்கும்போது நியாய தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்குது. பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டது, ஆகினால் அல்லேலூயா, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள். கடைசியில் நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் கடைசியில் இப்போ பார்க்கும்போது அநியாயம் அக்கிரமம் செய்கிறவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது போல இல்லை. கடைசியில் நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவரை துதிக்கிறார்கள். 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல, பெருவெள்ள இரைச்சலை போல, பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். கடைசியில் எல்லாவற்றையும், பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணி மகிமை வரப்போகிறது. இதற்கு தான் சபை ஆயத்தமாகணும். அதுக்கு தான் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். இந்த எழுப்புதலை நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். சுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் நடப்பதாக. பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படட்டும். பரலோகத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இருக்கிறது, எப்படிப்பட்ட கனம் மகிமை உமக்கு வருகிறது. இந்த பூமியிலே நாங்கள் எங்களுக்குரியவைகளே தேடிக்கொண்டிருக்கிறோமே, எங்களை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை தாரும். உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, மேன்மைப்படுத்த உதவி செய்யும். உலக கவலைகள், பாரங்களை எடுத்து போட்டு சபைகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்தியம் டிவி நேயர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு இதை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். ஒரு எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நேரத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள், கனத்தை செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென்.